கர்த்தருடைய நகரம். தீவுகள் எனக்கு காத்திருக்கும், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோடே கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டுவர தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும், அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு தங்கள் தேசத்தில் வந்து குடியேறுகிறார்கள். கர்த்தர் அவர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணமாய் அவர்களுக்கு பல வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கும் பொருந்தும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய சபைக்கும் பொருந்தும். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் செழித்திருப்பார்கள். புறஜாதியாரும் அவர்களோடு கூட வந்து சேர்ந்து கொள்வார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய சபையில் புறஜாதி மார்க்கத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டவர்களும் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். இதனால் கர்த்தருடைய சபை வளர்ந்து பெருகும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது மிகுந்த அன்பாகவும் கிருபையாகவும் இருக்கிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிறார். என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்தபோது கர்த்தர் தம்முடைய கடும் கோபத்தினால் அவர்களை அடித்தார். ஆனாலும் கர்த்தர் அவர்கள் மீது கிருபையாய் இறங்குகிறார். சிறையிருப்பில் இருந்து அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது எப்போதும் கிருபையும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய சபையில் அநேகர் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். அவர்கள் தூர தேசங்களில் இருந்தும் வருவார்கள். தீவுகள் எனக்கு காத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீவுகள் என்னும் வார்த்தை தூர தேசத்தில் உள்ள புறஜாதி ஜனங்களை குறிக்கும். அவர்கள் சுவிசேஷத்தை வரவேற்பார்கள். தர்ஷீஷின் கப்பல்களும் கர்த்தருக்காக ஏற்கனவே காத்திருக்கும். இவை பிரயாண கப்பல்கள். சபையின் ஊழியக்காரர்கள் இந்த கப்பல்களில் ஏறி தூர தேசங்களுக்கு பிரயாணம் செய்து அங்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார்கள். அவர்கள் தூர தேசத்தில் வாசம் பண்ணுவதனால் அவர்களால் தங்கள் உற்றார் உறவினரை பார்க்க முடியாது. தூர தேசத்தில் இருந்து எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் கர்த்தருடைய பலிபீடத்தில் பலியிடுவதற்கு அவர்களால் ஆடுகளையும் கடாக்களையும் அனுப்ப முடியாது. அதற்கு பதிலாக அவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் காணிக்கையாக அனுப்புவார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரையும் அவர்களுடைய தேசத்தையும் மகிமைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய நன்மையான ஈவுகளை எல்லா ஜாதியாரும் தங்கள் கண்களால் பார்ப்பார்கள். தீவுகள் எனக்கு காத்திருக்கும், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தத்துக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபையில் உள்ளவர்களும் சபையோடு தொடர்புடையவர்களும் ஏதாவது ஒரு வழியில் சபையின் ஊழியத்தில் பங்கு பெறுவார்கள். அந்நியரின் புத்திரர் முன்மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நிய புத்திரருக்கு இஸ்ரவேல் ஜனத்தாரை பற்றி தெரியாது. அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் மீது அன்பும் இருக்காது, பாசமும் இருக்காது. ஆனாலும் அவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய மதில்களை கட்டுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வார்கள். ராஜாக்களும் இஸ்ரவேல் ஜனத்தாரை சேவிப்பார்கள்.
இந்த தீர்க்க தரிசனம் நெகேமியாவின் காலத்தில் நிறைவேறிற்று. நெகேமியா எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டிக் கொண்டிருக்கிறார். ஆலயம் கட்டுவதற்கு உதவி செய்யுமாறு பெர்சியா ராஜா தன்னுடைய தேசத்தில் உள்ள சேனாபதிகளுக்கு கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய சபைக்கு வருகிறவர்கள் வரவேற்கப்பட வேண்டும். இதன் நிமித்தமாய் சபையின் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சத்துருக்களை பற்றிய பயம் எதுவும் இல்லை. கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். அவர்களுக்கு அரணாகவும் பலத்த துருகமாகவும் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு ஆபத்து காலத்திலே உதவி செய்ய அவர்களுடைய சிநேகிதர்கள் வருவார்கள். அந்நிய புத்திரர் கூட இஸ்ரவேல் ஜனத்தாரின் மதில்களை கட்டுவார்கள். அந்நிய தேசத்து ராஜாக்கள் கர்த்தருடைய ஜனங்களை சேவிப்பார்கள். நம்முடைய வீட்டில் உள்ள சிறு பிள்ளைகள் வீட்டை விட்டே வெளியே போயிருக்கும் போது அவர்கள் எப்போது திரும்பி வருவார்கள் என்று ஆவலாய் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்போம். அவர்கள் திரும்பி வரும்போது அவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வதற்காக நம்முடைய வீட்டின் கதவுகளை திறந்து வைத்திருப்போம். சிறு பிள்ளைகள் வருவதற்கு காலதாமதமானாலும் கதவை பூட்டாமல் திறந்தே வைத்திருப்போம். நம்முடைய வீட்டிற்கு முக்கியமான விருந்தினர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கும் போது இப்படியே வீட்டின் வாசல்களை பூட்டாமல் திறந்து வைத்திருப்போம். ஒருவேளை நம்முடைய வீட்டின் வாசல்களை பூட்டி இருந்தாலும் நாம் எதிர்பார்க்கும் விருந்தாளிகள் நம்முடைய வீட்டிற்கு வந்து வாசற்படியில் நின்று கதவை தட்டும்போது அவர்களுக்காக கதவை திறப்பதற்கு ஆயத்தமாய் விழித்திருப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தின் வாசற்படியில் நின்று அதன் கதவை தட்டுகிறார். நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நம்முடைய இருதய கதவை திறக்கும் போது கர்த்தர் நமக்குள்ளே பிரவேசிப்பார். நம்முடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுவார். சபையில் சேர்க்கப்படாதவர்கள் கூட சபைக்கு பாதுகாப்பாய் இருப்பார்கள். உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும். உன் ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தானம் சிங்காரிக்கப்பட்டிருக்கும். கர்த்தரை ஆராதிக்கும் தெய்வீக ஆராதனையின் ஒழுங்குகள் அழகாயிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வார்கள். சாலமோன் ராஜா எருசலேமிலே தேவாலயம் கட்டிய போது தேவதாரு விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் பாய்மர விருட்சங்களையும் பயன்படுத்தினார். நாங்கள் உமக்கு தேவையான மரங்களையெல்லாம் லீபனோனிலே வெட்டி அவைகளை தெப்பங்களாக கட்டி கடல் வழியாய் யோப்பா மட்டும் கொண்டு வருவோம். பிற்பாடு நீர் அவைகளை எருசலேமுக்கு கொண்டு போகலாம் என்று எழுதி அனுப்பினான். 2 நாளாகமம் 2:16. லீபனோனிலே தேவதாரு விருட்சங்கள் சிறப்பாய் விளையும். லீபனோனின் மகிமை கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும். இஸ்ரவேல் ஜனத்தார் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து தங்கள் தேசத்திற்கு திரும்பி வரும்போது எருசலேமிலே தேவாலயத்தை கட்டுகிறார்கள். புறஜாதி ஜனத்தாரும் அவர்களுடைய ராஜாக்களும் எருசலேமுக்கு தேவதாரு விருட்சங்களையும் தேவாலயத்தை கட்டுவதற்கு பிரயோஜனமாய் இருக்கும் மற்ற எல்லா விருட்சங்களையும் தங்களோடு கூட கொண்டு வருகிறார்கள். தேவாலயம் மறுபடியும் கட்டப்படுகிறது. அது சாதாரணமாய் கட்டப்படாமல் சிங்காரத்தோடு கட்டப்படுகிறது. அழகாக கட்டப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துகிறார். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது லூக்கா 21:5. சபையின் மெய்யான அழகு அதன் ஆடம்பரத்தில் இல்லை, அதன் அலங்காரத்தில் இல்லை. பரிசுத்தமே சபைக்கு மெய்யான அழகு. கர்த்தருடைய ஆலயம் பெரிதாயிருக்கும், அது மகிமை உள்ளதாயிருக்கும். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் எருசலேமிலே தேவனுடைய ஆலயத்தை பயபக்தியோடு கட்டுகிறார்கள். கோரேசு ராஜா யூதர்களை மிகுந்த மரியாதையோடு அவர்களுடைய தேசத்திற்கு அனுப்பி வைத்தான். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருந்தவர்களும் இப்போது அவர்களுக்கு சிநேகிதர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தீங்கு செய்தவர்கள் இப்போது நன்மை செய்கிறார்கள். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனத்தை ஒடுக்கினவர்கள் தாங்கள் செய்த தப்பிதங்களை உணர்வார்கள். அவர்களோடு சேர்ந்து அவருடைய பிள்ளைகளும் தங்கள் பெற்றோர் செய்த தப்பிதத்தை புரிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய ஜனத்தை அசட்டை பண்ணினவர்களும் இஸ்ரவேல் ஜனத்தாரின் காலடியில் வந்து பணிந்து கொள்வார்கள். தேவனுடைய கிருபையினால் அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு தாங்கள் செய்த தப்பிதங்களை அவர்கள் உணர்கிறார்கள்.
கர்த்தருடைய ஜனங்களை ஒடுக்கினவர்களும் அவர்களை அசட்டை பண்ணினவர்களும் அவருடைய பிள்ளைகளும் இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் வந்து அவருடைய காலடிகளில் பணிந்து கொள்கிறார்கள். தாங்கள் செய்த தப்பிதங்களை மன்னிக்குமாறு அவர்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் தங்களையும் சேர்த்துக் கொள்ளுமாறு அவர்களிடத்தில் கெஞ்சி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாய் இருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்பத் துணிக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்லுகிறார் என்றான். 1 சாமுவேல் 2:36. சபையின் விசுவாசிகள் ஏழைகளாக இருந்தாலும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் தங்களை ஒடுக்கியவர்களுக்கும் நன்மை செய்கிற வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும். தங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்தவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய சிலாக்கியம் விசுவாசிகளுக்கு உண்டாகும். புறஜாதியார் தங்களை அசட்டை பண்ணினாலும் தங்களை ஒடுக்கினாலும் அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற சிலாக்கியம் சபையாருக்கு உண்டாகும். துன்மார்க்கர்கள் தங்களுக்கு பொல்லாப்பு செய்தாலும் அவர்கள் நித்திய ஜீவனுக்கு ஏற்ற பாதையிலே வழிநடத்துகிற மிகப்பெரிய சிலாக்கியம் விசுவாசிகளுக்கு உண்டாயிருக்கும். நம்முடைய சத்துருக்களையும் நாம் சிநேகிக்க வேண்டும். நமக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும். நம்மை தூஷிக்கிறவர்களையும் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். இதுவே இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். நமக்கு மற்றவர்கள் இரக்கம் காண்பிக்காவிட்டாலும் நாம் அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும். இதுவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அன்பின் பிரமாணம். கர்த்தருடைய அன்பின் பிரமாணத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது நமக்கு விசேஷித்த நன்மைகளும் மேன்மையான ஆசீர்வாதங்களும் உண்டாகும். நமக்கு விரோதமாய் தீங்கு செய்தவர்கள் கூட நம்முடைய காலடியில் பணிந்து நம்மை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. அவருடைய வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறும். எருசலேம் மறுபடியும் திரும்ப கட்டப்படும். அதனுடைய அலங்கத்தில் 12 வாசல்கள் இருக்கும். ஒவ்வொரு திசையிலும் 3 வாசல்கள் இருக்கும். பூமியில் உள்ள எருசலேமின் வாசல்கள் எப்பொழுதும் திறந்திருக்கும். 1000 வருஷ அரசாட்சிக்கு பின்பு பரலோகத்தில் உள்ள எருசலேம் பூமிக்கு இறங்கி வரும். பரலோக எருசலேமின் வாசல்கள் எப்போதும் திறந்திருப்பது போன்று பூமியில் உள்ள எருசலேமின் வாசல்களும் எப்போதும் திறந்திருக்கும். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்போது எல்லா தேசத்தாரும் இஸ்ரவேலின் மகத்துவத்தை அங்கீகரிப்பார்கள். இஸ்ரவேலை சேவிக்காத அந்நிய ஜாதியார் அழிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது கட்டப்படும் 1000 வருஷத்து அரசாட்சியின் ஆலயம். இந்த ஆலயம் மேசியாவின் நித்திய தலைநகரமாக இருக்கும். இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே இயேசு கிறிஸ்து தமது பாதங்களால் பூமியின் மீது நடப்பார்.